STFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு 2 வீக் முன்னாடியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் தான் உங்களுக்கு லேட்டாக அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னென்னா யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது 4000 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து 8000 இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வரக்கூடிய வருஷத்தில் 2027 பிப்ரவரி 1 ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்போ 8000 வாட்ச் ஹவர்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் அதில் மானிட்டேஷன் பண்ணுறது எப்படின்னா அந்த கண்டென்ட்டை காமெடியாக கண்டென்ட்டை போட்டு அந்த வியூஸ் அதிகமாக வருதுல்ல, அது அவங்களுக்கு தான் செட் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு அதை நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அதில் உங்களுக்கு ரீச் கிடைச்சா கூட நீங்கள் அது பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸ் கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸே நிறைய கிரியேட்டரால் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் மானிட்டேஷன் பண்ணலை. பட் இருந்தாலுமே என்னுடைய ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் என்னென்னா ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்பாதிக்கணும், இதில் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு இன்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போனா நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற ஸ்டேஜில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கணும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாத, அதில் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த மாதிரி லென்த் வீடியோ போட்டால் தான் இன்க்ரீஸ் ஆகுமோ எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்போ யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ட்டு ஒரு ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு கிடந்தேன். நிறைய வீடியோஸ் டெலிட்டும் பண்ணிட்டேன். பழைய வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பைக் எடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ணவும் பிடிக்கும், யூடியூப்பில் வீடியோ போடுறதும் பிடிக்கும். அப்படிங்கிறங்காட்டி சரி இது ரெண்டுமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிடைக்கிற டைமில் வீடியோஸ் போட்டு அப்படியே கிடைக்கிற டைம்ஸ்லாம் போட்டு இருந்தேன். இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பார்க்க இடையில பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக போன வருஷம் ஒரு ஜூன் ஜூலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2900 வாட்ச் ஹவர்ஸ் பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கம்பெனியில் ஒர்க் ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா சிஎன்சி அப்படிங்கும்போது அங்கே செட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அடுத்தபடியாக இருக்கிற ஆள் அப்படிங்கிறங்காட்டி நான் ஒரு 6 மிஷினை பார்த்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தங்காட்டி ரீசெட்டிங் தெரியும். அதங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக ஆளும் எடுக்கல எதுவும் எடுக்கலங்காட்டி நான் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்காட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ் அதுலேயே ஒர்க்லேயே போயிட்டு இருந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வீடியோ போகிறது, அப்பப்போ யூடியூப்ல ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் நானும் ஒர்க் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம மறுபடியும் வீடியோ போடலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 1800 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் இந்த வருஷத்துக்குள்ளேயே அப்ளை பண்ண முடியும். ஆனால் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் கஷ்டம்னு. ஏன்னா இப்போ நம்ம முதல்ல மாதிரி வீடியோஸ் ரெகுலராக போடுறது கிடையாது. ரெகுலராக போட்டால் தான் அந்த வியூஸ் அப்படிங்கிறது போகும். அப்பப்போ போடுறங்காட்டி பார்த்தீங்கன்னா வியூஸு பெருசாக போகிறதில்ல. அதங்காட்டி இனி வரக்கூடிய புதுசாக நீங்கள் யூடியூப் என்னை பார்த்துட்டு யாராச்சும் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 months முடிக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா 1 டேஸ்க்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லென்த் வீடியோ அப்படிங்கிறது ஒரு 5 நிமிட்ஸ்லேருந்து 10 நிமிட்ஸ் முடிக்கும் லென்த் வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 4 to 5 மந்த்துக்குள்ளே நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் நல்லா வீடியோ ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டியே இருந்தால் போதும். மித்தபடி கண்டென்ட்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் அது ஆடியன்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான். மித்தபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு 100 வியூஸ் போகலாம், 200 வியூஸ் போகலாம். ஒவ்வொரு வீடியோஸ் பொறுத்து ஒவ்வொரு தம்பிள்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா போகும். என்னோட வீடியோஸே பார்த்துருக்கலாம் நிறைய. இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 200 அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் போயிருக்கும். அதனாட்டி ஃபஸ்ட்டு ரெகுலராக நீங்கள் வீடியோ போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுங்காட்டி 8000 வாட்ச் ஹவர் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைங்க. ரெகுலராக வீடியோ போட்டால் வந்துடும். அப்புறம் என்னடா நீ ரெகுலராக போட வேண்டியதுதான்டா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒர்க் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்க, இந்த வீடியோ நான் எப்போவோ வீடியோ போட்டுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ இல்லை அப்படிங்கும்போது ஒர்க்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிறங்காட்டி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கங்காட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஒரு பக்கம் இருக்கேன். ஒரு பக்கம் எல்லாம் நிறைய விஷயத்தினால உடஞ்சு அப்படி இப்படின்னு ஒரு பழைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நிறைய துரோகங்கள் அப்படி இப்படின்னு நிறைய நடக்குதுல்ல. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மீள முடியல. மீண்டுட்டேன், ஆனால் இருந்தாலும்
பண்ணால் இந்த ஒரு ஓவர் திங்கிங்கிறங்காட்டி வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகேங்க, இதுங்காட்டி தான் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.